ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். அதோடய விடை என்னென்னா அணில் தான் அதோடய விடை. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள். ஆனால் இப்போ ஒரு விடுகதை கேட்குறேன். அந்த விடுகதைக்கு விடை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சிருங்க. இந்த விடுகதையை சொன்னோம்னா நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லலாம் நம்ம. அதனால் ஒவ்வொரு விடுகதை நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் வந்து அந்த விடுகதை வந்து என்னென்னா, ஓங்கி வளர்ந்த மரம் ஊசி போல் இலை இருக்கும், உத்திராட்சம் போல் காய் காய்க்கும். அது என்ன? இதோட விடையை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் தெரிஞ்சாலும் கமெண்டில் தெரிவிச்சிருங்க. நான் வந்து இன்றைக்கி பீக்கங்காய் போட்டு பொரிச்ச குழம்பு வச்சு, வெண்டைக்காய் பொரியல், அந்த தோல் பீக்கங்காயில் எது செஞ்சாலும் அன்றைக்கி நான் வந்து அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் துவையல் அரைச்சிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப சத்தும் கூட. அதில் நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ்னு எல்லாமே இருக்குது. அதனால் அதை நான் துவையல் அரைச்சிடுவேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இது வெண்டைக்காய் பொரியல், தோல் துவையல், அப்பளம் பொரிச்சிருந்தேன். தோலை வந்து எப்படி எண்ணெயை விட்டு வதக்கணும். 4 மிளகாய் வச்சுக்கோங்க. மிளகாய், உப்பு, புளி, மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி வச்சு அரைக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் பீக்கங்காய் பொரிச்ச குழம்பு எப்படின்னா, நான் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் நைஸாக அரிஞ்சு வச்சுக்குவேன். அப்புறம் தேங்காய், பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுக்கிட்டு மிளகாய், மல்லித்தூள் போட்டு கரைச்சி குழம்பு கூட்டி வச்சுக்குவேன். தாளிப்புக்கு வந்து எண்ணெயை விட்டு அதில் சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கணும். நல்லா வதங்கிடணும். வதங்கின பிறகு குழம்பு எடுத்து கொட்ட வேண்டியதான். சோம்பு, வெங்காயம், தக்காளி, குழம்பு எடுத்து கொட்டி குழம்பு கொதி வந்தது காய போட்டுடலாம். இதோட வதக்கினாலும் நல்லா தான் இருக்கும். நான் எண்ணெய் நிறையா சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால நான் குழம்பு அப்படி போட்டுட்டேன். வதக்கி போட்டிங்கனாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ எண்ணெய் சேர்க்கறது உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் குழம்புல போட்டுட்டேன். வதக்கினா நல்லா தான் இருக்கும். ரொம்ப வதக்கணும். வதக்கி குழம்பு எடுத்து போட்டு பச்சை வாசனை போக நல்லா குழம்பு கொதி வந்ததும் இறக்கி வச்சிட வேண்டியதான். பொரிச்ச குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காய் சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு பீக்கங்காய் சட்னி நல்லாயிருக்கும். குழம்பு கொதிச்சிருச்சு. காய் அள்ளி போனாங்க. குழம்பு நல்லா சுண்டு பச்சை வாசனை போகணும். மிளகாய் மல்லியோட பச்சை வாசனைலாம் போய் குழம்பு நல்லா சுண்டி வரணும். நல்லா வெந்து போயிடுச்சுன்னா காய் இறக்கிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து வானலியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போடணும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா சுருள வதக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெண்டைக்காய் எடுத்து போட்டு நல்லா வெண்டைக்காய் வதங்கணும். வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு தோலெலாம் நல்லா தண்ணி போக தொடச்சிடணும். தொடச்சிட்டு அப்புறம் அரிஞ்சு போடுங்க. இல்லாட்டி ஒரே பிசு பிசுன்னு இருக்கும். கொலன்னு தண்ணி இல்லாமல் வதக்கணும். தண்ணியே இல்லாமல் வதக்கினா தான் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய். தண்ணி இல்லாமல் நல்லா கழுவிட்டு நல்லா உணர்ந்த பிறகு இல்லாட்டி தொடச்சிட்டு அரிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் வதக்கிட்டு ஒரு 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 அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் போடுவேன். நல்லா வதங்கணும். இப்படி சுருள வதங்கணும் வெண்டைக்காய். உப்பு போட்டுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கணும். சுருள வதங்கின பிறகு தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். இதுக்கு தண்ணிலாம் நீங்கள் விட வேணாம். தண்ணியை தெளிக்கக்கூடாது.
வெண்டைக்காய் பொரியல் ரெடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பீக்கங்காய் பொரிச்ச குழம்பு, அப்பளம், வெண்டைக்காய் பொரியல், பீக்கங்காய் தோல் துவையல். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.